WinWordனு டைப் பண்ணுறேன். அது ஷார்ட்கட். WinWordனா மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து இதில் போடணும். இந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸுக்காக விட்டுடுறேன். செகண்ட் பேஜுக்கு போகிறேன். இங்கே வந்து பேஜ் 1 அப்படின்னு போடுறேன். அடுத்த பேஜுக்கு போகிறேன். இங்கே வந்து பேஜ் 2 அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு இங்கே தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் போடணும். இங்கே போயிட்டு ரெஃபரன்ஸ்க்கு போனீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டு ஆட் ஆர் ரிமூவ் ஐட்டம் இன் த டேபிள் ஆஃப் கண்டென்ட் செலக்ட் டெக்ஸ்ட் இன் யர் டாக்குமெண்ட் அண்ட் தென் டூ த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்ளை பண்ணணும்னா நம்மளோட பேஜில் இருக்கிற ஏதோ ஒரு வேர்டு வந்து இந்த ஹெட்டிங் 1, 2 அதில் இருக்கணும். நான் இதை ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ணுறேன். என்னோடய அடுத்த பேஜுக்கு போகிறேன். இதுலேயும் வந்து நான் ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் போயிட்டு இங்கே அப்டேட் டேபிள் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷன், ஓகே, அப்டேட் டேபிள் கொடுத்தா எனக்கு பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக இங்கே அப்டேட் கொடுக்கும்போது ரெண்டு ஒரு ஆப்ஷன் வரும். பேஜ் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணணுமா இல்லைனா என்டையர் டேபிளா? அப்படின்னா பேஜ் நம்பர் மட்டும்னா இந்த நம்பரிங் மட்டும் மாறும். அப்டேட் என்டையர் டேபிள் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே மாறிடும். இப்போ இங்கே போயிட்டு நான் பேஜ் 1க்கு பதிலாக அந்த டெக்ஸ்ட்டை மாற்றுறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து அப்டேட் டேபிள் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இது ஒரு ஈஸியான வே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு. இந்த ஃபார்மேட்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிட்டு நம்பர்லாம் கரெக்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.